சேனல் பீப்புள் நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து யார் என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் அப்படின்றவர் நம்மளோட தனுஷோட அப்பா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு கிளைம் பண்ணவர் தான் அவர். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி இன்ட்ரெஸ்டான தகவல்கள்லாம் சோசியல் மீடியா வளம் வந்துட்டு இருக்கு. முன்னாடி அவர் வந்து இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதை காரணமாகவும் ஒரு சில மனநோய் இது பிரச்சனையாலும் அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாகவும் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ அவர் வீட்டில் ஒரு கடிதம் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கடிதம் பார்க்கவே வந்து நிறைய பேர் வந்து அதை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இவங்க எல்லாருமே. ஸோ அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் கூட அவர் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத அந்த கடிதத்தில் மிஸ் பண்ணியிருக்காராம். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு சின்ன வயசில் என் பையன் வந்து போயிட்டான், அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் நாங்கள் என்ன பண்ணோம், என்ன பிரச்சனை, ஏதாச்சு எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் கூட என் பையன் வந்து என்னை விட்டு ஓடி போயிட்டான். ஸோ இருந்தாலுமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஊர் ஃபுல்லாக தேடி இருந்தால் அவங்களை கிடைக்கல. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு என் பையன் வந்து கிடச்சிட்டான். பட் இருந்தாலும் கூட நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்க மாட்டான். நாங்கள் தான் அவங்க குடும்பம் அப்படின்னும் அவன் ஒத்துக்க மாட்டான். எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தார். என் பையன் வந்திருந்தாங்க அப்படின்னா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன பண்ணேன்னு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்கணும். அவங்க வீட்டில் அவனுக்காக நான் நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட நிறைய நினைவுகள் இருக்குது அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு. ஆனால் வந்து என் பையன் வந்து எங்கள் வீட்டுக்கு வரதில்லை. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னும் நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் இத்தனை வருஷமாக அவன் தாத்தா பாசமே இல்லாமல் வளர்ந்துருப்பானே, தாத்தானா யாருன்னே தெரிஞ்சிருக்காதே அப்படின்ற அது கஷ்டமே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் நான் கண்டுபிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை வந்து தியேட்டர்லலாம் பார்த்து நான் வந்து விசிலடித்து கொண்டாடியிருக்கேன். ஒரு கருத்துக்கு மேலே நான் கோர்ட்டில் கேஸுமே போட்டேன். பட் இருந்தாலும் கூட என் பையன் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி அதில் ரொம்பவே மனசு கஷ்டமோடு வந்து அவர் எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. என்ன இது இப்படிலாம் எழுதியிருக்காரு. ஸோ உண்மையாகவே தனுஷ் சார் தான் வந்து இவனோட அப்பாவோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு தோன்றிருக்கு. பட் இருந்தாலும் கூட அங்கே இருக்கவங்களாம் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கதிரேசனோட பையன் அப்படின்றது தனுஷ் சாரோட ஜாடையில் இருக்கிறாரு அப்படின்றது நம்மளால் தெரியுது. பட் தனுஷ் சார் தான் கண்டிப்பாக இவரோட பையன் அப்படின்றது நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா கோர்ட் சைட்லேருந்தே அதை ஒத்துக்கலை. இவர் வந்து பரிசளிப்பு போட்டுட்டு தான் இருக்கார். பட் ஆனாலுமே ஒத்துக்கலை அப்படின்னும் போது இந்த கடிதங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் அதை வந்து பகிர்ந்துட்டும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இதை பற்றி தான் சோசியல் மீடியாவில் பேச்சுகள் போயிட்டுருக்கு. அவர் பேர பசங்கிட்ட அவங்க பசங்கக்கிட்ட அவங்க பசங்களோட ஒய்ஃப் கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அதெல்லாம் எழுதி வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ அவங்க ஒய்ஃப் படித்து வாசித்து காமிச்சிருக்காங்க. நெய்பர்ஸும் படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் சோசியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இறந்துட்டார். பட் இருந்தாலும் கூட இது வந்து இன்னுமே பேசுபொருளாக போயிட்டு இருக்கிறதே ஒரு பிரம்மாண்டத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மக்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.